வைத்த பாசிப்பருப்பு, தேங்காய் பால் தேவையான அளவு, வெல்லப்பாகு தேவையான அளவு, நெய்யில் வறுத்த முந்திரி, திராட்சை, தேங்காய், ஏலக்காய் பொடி, கேசரி பவுடர் தேவையான அளவு. இப்போ முதல்ல என்ன பண்ணுறோம், அடுப்பத்தை வச்சு அதில் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு டம்ளர் அளவு சுடு தண்ணி ஊற்றினா போதும். அப்புறம் தேவையான ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம சிறுபருப்பை வேக வச்சிட்டோம். வேக வச்சுருக்க தொட்டு திருப்பி பாயில் ஆக வேண்டியதுக்கு அவ்வளோ டைம் ஆகாது. இது ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிடும். ஏற்கனவே சிறுபருப்பு இருந்தால் அதை குக்கரில் போட்டு வேக வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்கன்னா அது எப்போ வேணால் நீங்கள் இது உடனடியாக செய்ய வேண்டிய ஐட்டம். அதேமாதிரி வெள்ளைப்பாகு காசி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜ்லேயே. வெள்ளத்தை நல்லா சுடு தண்ணியில் வச்சு நல்லா காசிட்டு வடிகட்டிட்டிங்கன்னா அதில் இருக்க மண் அது மாதிரி ஐட்டம் மண்ணெல்லாம் போயிடும். வெள்ளைப்பாகு அதுவும் வச்சுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் எப்பவும் ஃப்ரிட்ஜில் வச்சு எப்போ வேணாலும் அர்ஜெண்ட்டாக டக்குன்னு ஒரு பாயாசம் செய்து யாருக்கு வேணால் கொடுக்கலாம், வந்த விருந்தாளிகளுக்கு கொடுக்கலாம், அந்த மாதிரி செய்யலாம். இது சனிக்கிழமை பேர்லேயே திருக்கடை நாமம்னு வர தொட்டு பெருமாளுக்கு விசேஷமான ஒரு நெய்வேத்தியமாகும். இப்போது தண்ணி கொதிக்குது. இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. வெந்த சிறுபருப்பு அதில் போட போகிறோம். சிறுபருப்பு ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3/4 பாகம் வெந்தால் போதும். அப்போ தான் சாப்பிடுவதற்கு நல்லாயிருக்கும். சிறுபருப்பை போடும்போது கலக்கினே இருக்கும், இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். இது மாதிரி நல்லா லூஸாக இருக்கணும். ஏற்கனவே பாயிலான வாட்டரில் போட்டு தொட்டு ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்குள்ள தேங்காய் பாலை மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஃபுல் சிம் தீயில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் தீயை கம்மி பண்ணிங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா சுண்டி வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ பாயாசம் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் ஸ்வீட் சேர்க்கலை நான். தேங்காய் பால் நல்லா கொதிக்கணும் பருப்போட. இப்போ நல்லா பாயாசம் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நீங்கள் அந்த வெல்லத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு தேவையான மாதிரி. இப்போ ஸ்வீட் ஜாஸ்தியாக தேவை, இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னா வெல்லம் அதுக்கேற்ற மாதிரி போட்டுங்க. ஒரு ஆழாக்கு சிறுபருப்புக்கு நீங்கள் 1.5 கட்டி வெல்லம் போடலாம். தேவையானவங்க சரி கம்மி பண்ணிங்கன்னா ஒரு கட்டி கூட போட்டால் போதும். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்ற ஆரம்பிக்கலாம். இல்லை வெள்ளைப்பாகு எடுக்கிறது கஷ்டம், கொஞ்சம் லேட் ஆகும், முடியலன்றவங்க தாராளமாக சர்க்கரை போட்டே பண்ணுங்கள், தப்பு கிடையாது. இப்போ கொஞ்சம் ஏலக்காய் தூள் வாசனைக்காக ஏலக்காய் தூள் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நல்ல பதமாகி போச்சு. சிறுபருப்பு, வெல்லம், தேங்காய் பால் 3 கலந்து ஒரு நல்ல கலர்ஃபுல்லாக வரும். இப்போ நம்ம கேசரி பவுட்ரு வச்சுருக்கோம். அந்த கேசரி பவுட்ரு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைன்னா போடலாம், இல்லை எனக்கு அதே போதும் அப்படியே சாப்பிட்றேன்னா விட்டுருங்க, தேவையில்லை. இப்போ ஃபைனல் முடிக்கிறதுக்கு நான் காஞ்ச திராட்சையும் முந்திரி பருப்பையும் சின்ன சின்ன துண்டாக தேங்காவை நறுக்கி வச்சுக்கணும். கத்தியில் நல்ல ஷார்ப் கத்தியில் சின்ன சின்ன துண்டாக இந்த சைஸ் இப்படி வெட்டி வச்சிங்கன்னா 3த்தையும் நெய் ஊற்றி வதக்கணும். முதல்ல முந்திரி பருப்பு போட்டுங்க, அப்புறம் தேங்காய் போடுங்க. கடைசியாக இறக்கும்போது திராட்சை பழத்தை போட்டால் போதும், இல்லைன்னா திராட்சை பழம் அப்படியே குண்டாயிடும். இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா நெய்யோடு கலந்த பதத்தில் இருக்கும். இப்போ பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த நெய்யில் பொரிச்சதை இதில் போடணும். இப்போ நெய்யில் பொரிச்சதை இதில் போட்டிருக்கேன் பாயாசத்தில். நீங்கள் இதை இப்போ பரிமாறுறதுக்கு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம ரெடியான பாயாசத்தை ஊற்றிக்கிறோம். திருக்கடை நாமன்ற இந்த ஒரு அருமையான பாயாசமானது குழந்தைகளுக்கு அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. ஏன்னா சிறுபருப்பு அவ்வளோ நல்லது உடலுக்கு. முந்திரி போட்டிருக்கோம், திராட்சை, தேங்காய் சின்னதாக போட்டது, தேங்காய் பால் வயிற்று புண்ணு ஆற்றும். அது மாதிரி பல விதமான நல்ல விஷயங்கள் இருக்கிறதொட்டு இந்த பாயசத்தை காய்ச்சி எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சில்லுன்னு கூட குழந்தைங்களுக்கு பசி எடுக்கும்போது கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு, அவங்க வளர்ச்சிக்கு நல்லாயிருக்கும்.
வேறு யார் பெரியவங்க இருந்தாங்களோ அவங்களுக்கும் கொடுக்கலாம், அவங்களும் டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இப்படி ஒரு டேஸ்ட்டான பாயாசம் வந்து எல்லாருக்கும் கொடுத்து அவங்கள மகிழ்விங்க, நல்லாயிருக்கும்.